Hello everyone. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ லாஸ்ட் லெக்சரில் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸில் டிவிசிபிலிட்டி செக் அப்படின்ற டாபிக் வந்து லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் கொஸ்டின்ஸு. ஸோ அந்த கொஸ்டின்ஸுடைய சொல்யூஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் லாஸ்ட் வீடியோவில் இருக்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் டிஜிட் should come in the place of a and b to this number. இந்த நம்பரில் ஏலையும் பிலையும் என்ன வேல்யூ போட்டோம்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா divisible by both 8 and 11. ஸோ இதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல நார்மலாக அந்த 8ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 8ல் டிவிசிபிள் ஆகணும்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8க்கு வந்து நம்மளுக்கு தெரியும் நார்மலாக கடைசி 3 டிஜிட். ஸோ கடைசி 3 டிஜிட் வந்து நமக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த ஹோல் டிஜிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்றது ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த 3 நம்பர் எடுக்க போகிறோம் 5, 8, b. ஸோ 5, 8, bல அந்த பிக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டோம் அப்படின்னா அது 8ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் கண்டிஷன். ஸோ டிவிசிபிள் பை 8னா பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1. நம்ம எப்பயும் போல லாஸ்ட் லெக்சரில் பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ மினிமம் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 5, 8, 1 போடுவோம். ஸோ 5, 8, 1 வந்து டிவிசிபிள் பை 8ஆன்னு பார்ப்போம். இல்லை. ஸோ 1 வந்து 5, 8, 1 வந்து டிவிசிபிள் கிடையாது. ஸோ 2 போட்டு பார்க்குறாங்க. ஸோ 5, 8, 2 போட்டு பார்ப்போம். 2 போட்டாலும் அதுவும் டிவிசிபிள் கிடையாது. ஸோ தென் 3 போட்டு பார்க்குறாங்க. ஸோ 3 வந்து இட் இஸ் ஆட் நம்பர். ஸோ அதனால அதுவும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா 4 போட்டு பார்க்குறோம். ஸோ 4 போட்டு பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து டிவிசிபிள் பை 8. ஸோ 584 வந்து டிவிசிபிள் பை 8ன்றனால நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பியோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் வேல்யூ பியோட வேல்யூ 4 ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் தென் மஸ்ட் பி 11 டிவிசிபிள் பை 11. ஸோ 11க்கு நம்ம கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஸோ ஆட் நம்பர் பிளேஸில் இருக்க நம்பர்ஸ் ப்ளஸ் ஈவன் நம்பரில் இருக்க நம்பர்ஸை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர நம்பர் வந்து 0வாவோ இல்லை 11ஆவோ வந்துச்சு அப்படின்னா நம்பர் டிவிசிபிள் பை 11. ஸோ அதோடைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இது ஆட் நம்பர் பொசிஷன்ஸ் a 9. ஸோ a 9 தென் 4 தென் 4 தென் 8 இதெல்லாம் ஆட் வந்து ஆட் நம்பர் பேசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். த சேம் ஃபார் ஈவன் நம்பர்ஸ் 3, 0, 8, 5, b. பிக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 4 ரீப்ளேஸ் பண்ணோம்னா 3 + 0 + 8 ஸோ ஆன்சர் வந்து 25 + a வருது -20. இதோட வேல்யூ 25 + a. இதோட வேல்யூ வந்து 20. ஸோ 25 + a 20ன்றப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 + a. ஸோ யூனிட் டிஜிட் பார்க்குறப்போ 5 + a. ஸோ 20 - 20ன்றப்போ 5 ஆயிரும். ஏன்றப்போ 5 + a. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டோம்னா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. ஸோ டிவிசிபிள் பை 11க்குரிய ரூல்ஸ் என்னது ஒன்று 0வாக இருக்கணும் இல்லாட்டி 11ஆக இருக்கணும். அதுதான் நமக்கு ரூல்ஸ்ன்றது தெரியும். ஸோ இப்போ கண்டிப்பாக இங்கே 0 வர பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா 5 இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் என்ன போட்டிங்கனாலும் ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போது 0 வராது. ஸோ அப்போ 5 + 1 போட்டால் 6, 7, 8, 9 போடுறப்போ அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணுறோம் 6 ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 11 வந்துடும். ஸோ த ஹோல் வேல்யூ இஸ் டிவிசிபிள் பை 11. ஸோ இதான் இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஏ வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 6, பி வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4. ஸோ இதான் வந்து இதோடைய சொல்யூஷன்ஸ். ஸோ ஏ வேல்யூ வந்து 6, பி உடைய வேல்யூ வந்து 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த சம் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் 4 in the நம்பர்ஸ். இந்த நம்பரில் வந்து பிளேஸ் வேல்யூஸ். ஸோ பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 4. பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 4 வந்து 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. 2 நம்பரில் வந்து 4ஓட வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதோடைய பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரியும். பிளேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிளேஸ் வேல்யூ வந்து 4ஓடைய பிளேஸ் வேல்யூ வந்து என்னது, இது 1, இது 10, இது வந்து 100, இது வந்து 1000. அப்போ இதோடைய வேல்யூ வந்து என்னது 4000. இதோடைய வேல்யூ வந்து சிங்கிள் டிஜிட் தான். ஸோ 4. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ 4000, இதோடைய வேல்யூ வந்து 4. 4000 + 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4004. இதான் வந்து சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூஸ். சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூஸ்னு கேட்குறப்ப என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எத்தனை 4 இருக்குன்னு செக் பண்ணணும். நம்ம இங்கே வந்து 2 4 இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000. ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 4000 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 4004. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4004. தென் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 5 டிஜிட் நம்பர். ஸோ 5 டிஜிட் நம்பரில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ 99,999 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 10,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சம் கேட்டுக்கோங்க. சம் கேட்குறாங்களா இல்லை டிஃபரன்ஸ் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும். ஸோ சம் கேட்குறனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இந்த நம்பர் வந்து வரும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் லெக்சரில் நம்ம பார்த்துக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ். ஸோ 3 ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ள போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய பவரில் வந்து ஒரு 1000, ஒரு 5000 கொடுத்துட்டு இந்த நம்பரை வந்து யூனிட் டிஜிட் என்னவா வரும், அதாவது யூனிட் டிஜிட் மீன்ஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1053 பவர் 2000 அப்படின்னு கொடுத்துட்டா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ நம்ம யூனிட் டிஜிட்ன்றப்ப 3. ஸோ 3யோட பவர் 2000. 3யோட பவர் 2000னா 3 வந்து 2000 தவிர மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், கடைசி யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்றத கொஸ்டின். ஸோ அதை நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியுமா 3 பவர் 2000 அப்படின்றத? ஸோ கண்டிப்பாக முடியாது, பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ சத்தியமாக நம்மளால அதை பண்ணவே முடியாது. ஸோ அப்போ எப்படி பண்ணுறது? ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூல்ஸ் இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 0வாவோ 1ஆவோ 5ஆவோ 6ஆவோ இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த யூனிட் டிஜிட் கொடுக்குற நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1050 அப்படின்னு கொடுக்குறாங்க, இல்லை 1055 அப்படின்னு கொடுக்குறாங்க, 1056 பவர் அப்படி ஏதோ நம்பர் கொடுக்குறாங்கன்னா ஸோ இது ஃபுல்லாமே ஒரே ரூல்குள்ளே தான் வரும். அதே மாதிரி செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 9க்கும் தனி ரூல். யூனிட் டிஜிட் 4ஆவோ 9ஆவோ இருந்தால் ஒரு ரூல். அதே மாதிரி யூனிட் டிஜிட் 2ஆவோ 8ஆவோ இருந்தால் ஒரு ரூல். தென் யூனிட் டிஜிட் வந்து 3ஆவோ 7ஆவோ இருந்தால் ஒரு ரூல். ஸோ இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0156 49 28 3 and 7 இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரூல்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை ரூல் இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து 4 ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 ரூல் வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் ஆஃப் 0156. ஸோ இப்போ இதுல ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0156 0 பவர் எனிதிங் அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் 0 தான். ஸோ 1 பவர் எனிதிங் போட்டாலும் என்ன வரும் 1 தான் வரும், அது நமக்கு தெரியும். 5க்கு 6க்கு என்ன வரும் ஒரு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 5க்கும் 6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 5 6 தான் ரிப்பீட் ஆகும். எத்தனை 5 பவர் 2 போட்டாலும் 5 தான் யூனிட் டிஜிட் வரும். 5 பவர் 6 போட்டாலும் யூனிட் டிஜிட் 6 5 தான் வரும். 5 பவர் 1056 போட்டாலும் 5 பவர் ஆன்சர் வந்து 5 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 1. யூனிட் டிஜிட் ஆஃப் 1 பவர் 154. 1 பவர் 154 என்ன வரும் ஆன்சர் வந்து கண்டிப்பாக 1 யூனிட் டிஜிட் வந்து ஆல்வேஸ் 1 தான் வரும், வேற ஆன்சர் வர பாசிபிலிட்டி கிடையாது. த சேம் வே ஃபார் 5. ஸோ 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 5 ஆல்வேஸ் 5. இப்போ 5 பவர் 45 கொடுத்துருக்காங்க. 5 பவர் 45னா ஸோ 5 ஸ்கொயர்னு என்ன வரும் 25. 5 கியூப்னு என்ன வரும் 125. 5 பவர் 4 அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். ஸோ 5ஓட யூனிட் டிஜிட் வந்து 5 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6. 6க்கு அதே மாதிரி 6 பவர் 6 பவர் 6 பவர் 6 எத்தனை 6 போட்டாலும் அதோடைய ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். 6 பவர் 2 போட்டிங்கன்னா 36. 6 பவர் 3 போட்டிங்கன்னா 216. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சேம் திங் ஃபார் 0. 0க்கு நம்மளுக்கு தெரியும் யூனிட் டிஜிட் எத்தனை தடவை 0னாலும் 0. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 1ல என்ன சொல்றோம்னா 0 1 5 6 அப்படின்னு ஒரு 4 நம்பர் கொடுக்குறோம். 4 நம்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் எத்தனை நம்பரால் மல்டிப்ளை பண்ணி எத்தனை பவர் கொடுத்தாலுமே அதோட யூனிட் டிஜிட் அதே தான் வரும். 0க்கும் 1க்கும் 5க்கும் 6க்கும் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 1. தென் ரூல் நம்பர் 2 போவோம். ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 and 9. ஸோ 4 and 9 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து ஆல்வேஸ் ஒரே நம்பர் தான் வரும். ஸோ எத்தனை தவறில் பவரில் போட்டாலும் ஒரே நம்பர் தான் நமக்கு ஆன்சராக வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருது, இங்கே வந்து 5 வருது, இங்கே 6 வருது, 0 வருது. ஸோ இங்கே வந்து என்ன பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4க்கு 9 2 நம்பர் பாசிபிலிட்டிஸ் வரும். என்ன பாசிபிலிட்டிஸ் வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் ஆஃப் 4 பவர் 154. 4 பவர் 154 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 4 பவர் ஆட் நம்பர். ஸோ 4 பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 4ஆக தான் இருக்கும். சேம் வே 4 பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 4 பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 4 பவர் 154. ஸோ 4 பவர் 154 இதோடைய ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்ன்றப்ப கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் 4564 பவர் 154 உடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 6. ஸோ கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆட் நம்பராக இருந்தால் ஒரு பாசிபிலிட்டிஸ், ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு பாசிபிலிட்டிஸ். இது வந்து 4க்கு. இதே தான் 9க்கும். ஸோ 9க்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் பவர் ஆஃப் 9 பவர் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 9, 9 பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 1. இதுதான் வந்து இதனுடைய ரூல்ஸ். இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 4 பவரில் பார்த்தீங்கன்னா 4 பவர் ஆட் நம்பர் 4, 4 பவர் ஈவன் நம்பர் தான் 6. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் 9 பவர் ஆட் நம்பராக இருந்தால் 9, 9 பவர் ஈவன் நம்பராக இருந்தால் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ 9 பவர் 154. ஸோ 9 பவர் 154ன்றப்ப ஆன்சர் என்னது? இது வந்து ஈவன் நம்பர்ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக ஆன்சர் மஸ்ட் பி 1. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ 2 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். என்ன ரூல்ஸ்னா 0156. 0156க்கு எத்தனை தடவை பண்ணாலும் சிங்கிள் ஆன்சர் தான். அந்த சிங்கிள் ஆன்சர் அதே நம்பர் தான் வரப்போகுது. 1னா 1, 5னா 5, 6னா 6. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம்னா 4 and 9 பார்த்துருக்கோம். ஸோ 4 and 9 பார்க்குறப்ப என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் வருது. ஆட் நம்பராக பவரில் வந்து ஆட் நம்பர் இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி, ஈவன் நம்பர் இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் 4 and 9. ஸோ இப்போ 2 பாசிபிலிட்டிஸ் வந்துச்சா? ஸோ அடுத்து போகிறது எல்லாமே நமக்கு என்னன்னா 4 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். யூனிட் டிஜிட் ஆஃப் 2 and 8. ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கு பார்க்குறோம்.
ஸோ டூவோட பேட்டர்ன் எப்படி வரும்னா 2 power 2 2 power 3 2 power 4 எத்தனை போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலும் ஸோ இதோ அதோடைய ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 2486. இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 power 1 என்னது 2, 2 power 2 என்னது 4, 2 power 3 என்னது 8, 2 power 4 என்னது 16. ஸோ அடுத்து 5 போட்டிங்கன்னா திருப்பி என்ன வரும்? 5 போட்டிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா திருப்பி 32 வரும். 2 power 6 போட்டிங்கன்னா 64 வரும். 2 power அப்படியே அடுத்த நம்பர் போட்டிங்கன்னா 128 வரும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா 256. ஸோ இதே நம்பர் என்னன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 2486 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் சைக்கிள் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகிட்டு ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சு 5th போகிறப்போ. இப்போ இதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power multiples of 4. ஸோ 2 power multiples of 4 இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தால் ஆன்சர் வந்து 6 வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை வந்து 2 power 4 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் நம்பரை வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 power 45. ஸோ இந்த நம்பர் இருந்தாலும் லாஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் தான் எடுக்க போகிறோம். யூனிட் டிஜிட் போட்டு கேன்சல் பார்த்துக்கோங்க. 2 power 45. இப்போ 2 power 45ன்ற நம்பர் வந்து 45 வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஸோ அது 4 ஆல் டிவிசிபிள் நம்பரை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். முன்னாடி நம்பர் செக் பண்ணுறப்ப என்ன வரும்னா 2 power 45. ஸோ 2 power 45ன்றப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 44 plus 1 கொடுத்துக்கலாம் நம்ம. அப்படியா 2 power 44ன்றப்போ 44 வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 4. நம்ம 2 power 44 plus 1ன்றப்போ அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா 2 power 44 into 2 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 2 power 44ஓட ஆன்சர் என்னன்னு தெரியும் நமக்கு. 2 power 44ஓட ஆன்சர் வந்து 6. ஸோ 6 into இந்த 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 12. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த 2 power 45 வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி வருது. இதே சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 power 258. 2 power 258 பார்க்குறோம். 258னா ஸோ இதை வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் இதோடைய கம்மியான நம்பர் தான் எடுக்கணும் எப்பயுமே. ஸோ அது கம்மியான நம்பர்ன்றப்போ 2 power 256. ஸோ 2 power 256ன்ற நம்பர் 2 power 256ன்ற நம்பர் வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 256 வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆகும். டிவிசிபிள் ஆகிறனா அது இன்டூ 2 power ரிமைனிங் இருக்க நம்பர் 2 power 2. ஸோ அப்போ 2 power 256 நம்பர் வந்து 6, இதோட நம்பர் வந்து 4. ஸோ அப்போ என்ன வருது? ஆன்சர் வந்து 24. ஸோ அது யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. இதே நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 2 power 2051. 2 power 2051ன்றப்போ இது வந்து 2 power 2048 அப்படின்ற நம்பர் வந்து 4 ஆல் 2048 நம்பர் வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆகும் இன்டூ ரிமைனிங் நம்பர் வந்து 2 power 3. ஸோ 48 plus 3ன்றப்போ 51. ஸோ இப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து 6. 2 power 3யோட ஆன்சர் வந்து 8. ஸோ அப்போ 48ன்னு வருது. ஸோ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இது வந்து 2க்கு. சேம் திங் ஃபார் 8. 8க்கு வந்து என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8426 ரிப்பீட் ஆகுது. 8 power 1 வந்து 8. 8 power 2 ஓட யூனிட் டிஜிட் வந்து 4. 8 power 3 ஓட யூனிட் டிஜிட் வந்து 2. 8 power 4 ஓட யூனிட் டிஜிட் வந்து 6. ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் எடுக்க போகிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான். ஸோ இங்கே 8 அதே பவரை நான் இங்கே வச்சிருக்கேன் 8 power 45. ஸோ 8 power 45 எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 power 44 into 18 போகிறோம். 8 power 44ன்றப்ப அது ஆன்சர் வந்து ஃபோர்த் சைக்கிள் அதே 6 தான் இங்கேயும். ஸோ 6 into இந்த ரிமைனிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. 6 into 8 48 யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 258 அதே 256 into 2. ஸோ 256 plus 2ன்றப்போ 8 power 256 into 8 power 2 வரும். ஸோ அது ஆன்சர் வந்து 6, இது 64. ஸோ அப்போ 384. ஸோ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2051 அதே நம்பர் தான். ஸோ 2048 into 8 power 3. ஸோ அப்போ 6 into 8 power 3 வந்து பார்த்தீங்கன்னா 512. 512ன்றப்போ ஆன்சர் 3072 வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 8க்கும் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூல்ஸ் தான். 8க்கு 2க்கு வந்து பவரில் 4. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, நாட் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போடுறப்போ அது ஆன்சர் வந்து கண்டிப்பாக 6 வருது. ஸோ 2க்கும் 6 தான், 8க்கும் 6 தான். அப்போ 6 6 6 போட்டு ரிமைனிங் நம்பரில் 2 power என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 8 power என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஸோ இங்கே வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் 2 and 8. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 and 7. ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கே. இங்கே என்ன வருதுன்னா அதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 power 4 ஆல்வேஸ் 1. ஸோ 3 power 1 வந்து 3, 3 power 2 வந்து 9, 3 power 3 வந்து 7, 3 power 4 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 3 power 4 வந்து ஆல்வேஸ் 1. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 power 4 வந்து 6, 2 power 4 6, அதே மாதிரி 8 power 4 வந்து 6. இங்கே 3 power 4 வந்து 1. ஸோ 3 பவரில் 3 power 154 கொடுக்குறோம். அப்போ 152 into 2 அப்படின்னு பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஸோ 152ன்றது 4 ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அந்த ஆன்சர் வந்து 1. ஸோ 1 into 9ன்றப்போ 9 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு அதே ரூல்ஸ் தான். 7 power 4 வந்து 1. 7 into 7 into 7 into 7 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும் யூனிட் டிஜிட். ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கே 155 போடுறப்போ 152 into 7 power 3. அப்போ 1 into 343ன்றப்போ 3. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் எல்லா நம்பர்ஸ் பார்த்துட்டோம். 0 1 5 6னா ஒரே நம்பர் பார்த்துருக்கோம்.
4 and 9க்கு ரெண்டு நம்பர் வரும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2, 8, 3, 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ். அதாவது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாசிபிலிட்டிஸ் வரும். அதில் வந்து நம்ம 4th ஒன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வரும். 2 பவர் 4 வந்து 6, 8 பவர் 4 வந்து 6, இங்கே 3 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே 7 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராப்ளம்குள்ளே போவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸோ ஐடென்டிஃபை த யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர் அண்ட் இன்டு திஸ் நம்பர். ஸோ யூனிட் டிஜிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 7 பவர் 457, இங்கே 4 பவர் 145. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 7 பவர் 457க்கு எடுக்கும். 7 நமக்கு ரூல்ஸ் தெரியும். 7 பவர் 4 அப்படின்னா என்னன்னு தெரியும், 1. ஸோ அப்போ 7 பவர் 4க்கு இது மாற்றணும். ஸோ 457 டிவிசிபிள் பை 4 போட்டிங்கன்னா என்ன நம்பர் வருது, 4 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 456 வந்து டிவிசிபிள் பை 4. ஸோ அப்போ 7 பவர் 456, ரிமைனிங் நம்பர் வந்து 7 பவர் 1. அப்போ 1 into 7ன்றப்போ ஆன்சர் மஸ்ட் பி 7. ஸோ இந்த ஹோல் நம்பருடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7. இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் 4 பவர் 145. ஸோ 4 பவர் இது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா நமக்கு தெரியும் 4, ஈவன் நம்பர்னா 6. அப்போ ஆட் நம்பர்னா 4. அப்போ இந்த ஹோல் நம்பருடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஹோல் நம்பரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் போதும், இந்த 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? ஸோ 7 into 4 என்ன வருது ஆன்சர், 28. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் ஹோல் நம்பர் இஸ் 8 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். புரியுதா? யூனிட் டிஜிட் ஆஃப் 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8. ஸோ 7 பவர் 457 into 4 பவர் 151 வந்து இப்போ பண்ணோம்னா ஆன்சர் வந்து 7 into 4 28ன்னு சொல்லி வரும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஐடென்டிஃபை த யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர் 5129 பவர் 21 minus 3 அப்படின்ற ஒரு நம்பர் போடுறோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 பவர் 21 கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா -3 தான் இருக்குது, அது யூனிட் டிஜிட் தான், டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 9 பவர் 21க்கு 9க்கு என்ன ரூல்ஸ் தெரியும், 9க்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆட் நம்பராக இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி, ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இங்கே பாருங்க ஆட் நம்பராக இருக்குது. ஸோ 9 பவர் 21 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் என்ன வரும் நமக்கு, ஆட் நம்பர்ஸ்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும் 9 தான் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ 9 பவர் 21 வந்து 9. ஸோ 9 minus 3ன்றப்ப என்ன வருது, 6. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் ஹோல் நம்பர் இஸ் 6. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற வழி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி ஒரு 3 ப்ராப்ளம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் 4 பவர் 457 into 4 பவர் 146. அதே மாதிரி இந்த நம்பர் 4 பவர் 1 பவர் 5 பவர். ஸோ யூனிட் டிஜிட் இந்த யூனிட் பிளேஸ் ஆஃப் கொஞ்சம் பெரிய நம்பர், அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்டிடியூட் வந்து எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், யூனிட் டிஜிட் பிளேஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.